ஸ்ரீசக்கர வரதாச்சாரியம் சுத்தசத்வ குருத்தமம் ஸ்ரீநிதிம் ராகவம் வந்தே அபார கருணாகரம். கவசம் கனெக்ட் நேயர்களுக்கு நமஸ்காரம். பெரியாழ்வார் திருமொழியின் 3ஆம் பத்து 6ஆம் திருமொழி நிறைவு பாசுரம் 11வது பாசுரம் பலஸ்ருதி பாசுரத்தை அனுபவிக்க நாம் அப்படியே மானசீகமாக ஆயர்பாடியை அடைகிறோம். கடந்த 10 பாசுரங்களாக கண்ணனுடைய குழலோசையை நம் காதுகளிலேயே கொண்டு வந்து சேர்த்து விட்டார் பெரியாழ்வார். அந்த அமுதத்தை நாமும் சுவைத்து இன்புற்றோம். அதை அனுபவிச்சு ரசிச்சதே பெரிய பலன். அத்தோடு ஒரு முக்கியமான பலன் சொல்லி இந்த பதிகத்தை நிறைவு செய்கிறார் பெரியாழ்வார். இது எல்லோரும் அவசியம் பெற வேண்டிய பலன். அப்படி என்ன முக்கியமான பலன் பாசுரத்துல பார்த்துருவோமா? குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் முழஞ்சுகளினூடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுதப்புனல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர்வாயினராகிச் சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே. இந்த 4 அடிகள்லையும் குழல் குழல்னு வரும். ஆனா அதுக்கு அர்த்தம் வேற. குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமளவாயில் குழல் முழஞ்சுகளினூடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுதப்புனல் தன்னை குழல் முழவம் விளம்பும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார் குழலை வென்ற குளிர் வாயினராகி சாது கோட்டியுள் கொள்ளப்படுவாரே. இப்ப பாட்டின் முதல் அடி கண்ணன் குழலோசையை பத்தி பெரியாழ்வார் பாடினார். எப்பேற்பட்ட கண்ணன் அப்படின்னா, குழல், இந்த இடத்துல குழல்னா முன் சுருள் முடின்னு அர்த்தம். கண்ணனுடைய நெற்றியில குழல் முன் சுருள் முடி இருக்கே, குழல் இருண்டு, நல்ல இருண்டுனா இருட்டு போல கருப்பா இருந்து சுருண்டு நன்றாக கேர்லி ஹேரா சுருண்டு இருக்குமா. குழல் இருண்டு சுருண்டு கருப்பா சுருளா இருக்கும். அப்புறம் குஞ்சி, குஞ்சினா மேல் நோக்கி வளர்ந்த முடின்னு அர்த்தம். ஏரிய குஞ்சினா, ஏரினா மேல் நோக்கின்னு அர்த்தம் இல்லையா? ஏரிய குஞ்சி மேல் நோக்கி வளர்ந்த கேசத்தோடு கூடியவன். அப்போ குழல் என்ற குழல் கற்றைகள் இருண்டு சுரண்டு நெற்றியில பதிஞ்சிருக்கு. குஞ்சின்னு சொல்லக்கூடிய மேல் முடியானது ஏரிய குஞ்சி மேல் நோக்கி வளர்ந்திருக்கு. அப்படிப்பட்ட கோவிந்தனுடைய, கோ என்றால் பசு, பசுக்களை மேய்ப்பவன் கோவிந்தன். அந்த கோவிந்தனுடைய கோமளவாயில், கோமளம்னா அழகுன்னு அர்த்தம். கோமளவாயில் அழகான திருவாயில புல்லாங்குழல் வச்சு ஊதினா. அதைத்தான் 10 பாசுரங்களாக பாடியிருக்கிறார். அப்போ முதல் அடி கண்ணன் விஷயமாக பாடினதுங்கிறத சொல்லியாச்சு. குழல் இருண்டு சுருண்டு நெத்தியில, குஞ்சி மேல் நோக்கி வளர்ந்திருக்கு. அந்த கோவிந்தன் வாயில புல்லாங்குழல் வச்சு ஊதினா. எப்படி ஊதினா? அதான் பாட்டின் 2வது அடி. குழல் முழஞ்சுகளினூடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுத புனல் தன்னை. அவன் திருவாய் அமுதத்தை புல்லாங்குழல்ல உள்ள ஒவ்வொரு துவாரத்திலையும் செலுத்தி 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 அற்புதமாக புல்லாங்குழல் ஊதினானா. அதான் இப்ப குழல்னா புல்லாங்குழல், கிருஷ்ணனுடைய புல்லாங்குழல்னு அர்த்தம். குழல் தன் புல்லாங்குழலுடைய முழஞ்சுகளினூடு, முழஞ்சு அப்படின்னா துவாரம்னு அர்த்தம். முழஞ்சுன்னா குகைன்னு அர்த்தம். மாறி மலை முழஞ்சில்னு ஆண்டாள் பாடியிருக்கா பாருங்க. முழஞ்சு என்றால் எனி கேவ் அல்லது எனி துளை, அதுக்கெல்லாம் முழஞ்சுன்னு பேரு தமிழ்ல. குழல் முழஞ்சுகளினூடு, அந்த குழல்ல உள்ள ஓட்டைகள் துவாரங்கள் வழியே, ஊடு அப்படின்னா அது வழியேன்னு அர்த்தம். குமிழ்த்து கொழித்து இழிந்த, இது 3 வார்த்தை இருக்கு. குமிழ்த்து அப்படின்னா கிளர்ந்துன்னு அர்த்தம். கொழித்து அப்படின்னா அலையலையா அலையலையா பாஞ்சுன்னு அர்த்தம். எழுந்த அப்படின்னா குதித்தன்னு அர்த்தம். கண்ணன் திருவாயில அமுதம் இருக்கும் இல்லையோ, நமக்கெல்லாம் எச்சில்னு சொல்லுவோம். பகவான் திருவாயில அமுதம். அது என்ன பண்ணித்தான்? குமிழ்த்து, அப்படியே முதல்ல குமிழ் குமிழா குமிழ் குமிழா கிளர்த்து அந்த துவாரத்துக்குள்ள வரதான். அப்புறம் கொதித்துனா அலை போல அலை போல அப்படியே ஓடுறதான். அப்புறம் எழுந்தன்னு சொன்னா அதுல குதிக்கிறதான். குமிழ்க்கிறது அலை போல ஓடுறது, அப்புறம் குதிக்கிறது. குமிழ்க்கிறது அலை போல் ஓடுறது, குதிக்கிறது. இப்படி அந்த புல்லாங்குழல் துவாரம் நடுக குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுத புனல் தன்னை. சில பாடங்கள்ல குழித்து இழிந்தன்னு இருக்கு, சிலதுல எழுந்தன்னு இருக்கு. இது இழிந்த இழிந்த 2 வகையில இருந்தாலும் அர்த்தத்துல பெருசா வேறுபாடு இல்லை. அதனால 2மே நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் கையாண்ட பாடம் தான். ஆகையினால இப்படி 3 விதமாக குமிழ்த்து கொழித்து எழுந்து குதித்து
கண்ணனுடைய திருவாய் அமுதம், அமுத புனல் தன்னை. இந்த பாசுரங்கள்லாம் புல்லாங்குழல் ஓசையை பத்தி பாடினேன்னு நினைக்காதீங்கோ, கண்ணன் திருவாய் அமுதத்தை பத்தியே பாடினேங்கிறார். புனல்னா நீர்னு அர்த்தம், அமுத புனல்னா அமுத நீர், கண்ணன் திருவாயிலேருந்து வர அமுத நீர் இருக்கே தன்னை, அதை பத்தியே 10 பாட்டு பாடியிருக்கேன். அதனால புல்லாங்குழல் துவாரம் வாயிலாக கிளர்ந்து அப்படியே அலைவோடி மேலே குதித்த கண்ணனுடைய திருவாய முதம் விஷயமாக இந்த பாசுரங்களை பாடியிருக்கிறேன். சரி, பாடினவர் யாருன்னா புல்லாங்குழலை விட இனிமையாக பாடக்கூடிய பெரியாழ்வாரம். அவரே சாதிக்கிறார் பாருங்கோ, குழல் முழவம் விளம்பும் புதுவை கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார். பெரியாழ்வாருடைய பாசுரங்களுக்கு என்ன சிறப்புன்னா, குழல், குழல்னா புல்லாங்குழல், இங்கே பொதுவான ஃப்ளூட். புல்லாங்குழலினுடைய முழவம்னா முழக்கம், ஓசைன்னு அர்த்தம். குழல் முழவம், புல்லாங்குழல் ஓசையை விட சிறப்பாக விளம்பும் என்றால் பேசக்கூடிய பாடக்கூடியன்னு அர்த்தம். குழல் முழவம் விளம்பும், புல்லாங்குழல் இசையை விட இனிமையாக பாடக்கூடிய புதுவைக்கோன், புதுவை என்ற ஸ்ரீவில்லிபுத்தூருக்கு தலைவரான விட்டு சித்தன், விஷ்ணு சித்தராகிய பெரியாழ்வார் விரித்த, விரிவாக பாடிய, ஒரு குழல் ஓசையை பத்தி 10 பாட்டு விரித்த தமிழ் வல்லார். இந்த தமிழ் பாசுரங்களை யாரெல்லாம் சொல்கிறார்களோ, இங்க வல்லார்ங்கிறதுக்கு மணவாள மாமுனிகள் வியாக்கியானம், பக்தியோடு சொல்ல வல்லவர்கள். ஏன்னா இந்த குழலோசையெல்லாம் மூழ்கி ஈடுபட்டு சொல்லணும், பக்தி இல்லாம சொன்னா பயன் இல்லை. ஆகையினால புல்லாங்குழல் இசையை விட இனிமையாக பாடக்கூடிய பெரியாழ்வார் அருளி செய்த இந்த பாசுரங்களை யார் பக்தியோடு சொல்கிறார்களோ, இது பாட்டின் 3வது அடி. இப்ப நிறைவான அடி. நமக்கு என்ன பலன் அப்படின்னா, இந்த 10 பாசுரங்களை சொல்லியாச்சுன்னா நம்ம குரல் புல்லாங்குழலை விட இனிமையானதாயிடுமா. குழலை வென்ற குளிர் வாயினராகி, குழலை வென்ற புல்லாங்குழலையே வெற்றி கொள்ளக்கூடிய அளவுக்கு குளிர், குளிர்ந்த, அதாவது பேச்செல்லாம் அப்படியே குளிரா இருக்குமா, எல்லாருக்கும் குளிர்ச்சி தருமா, கூலா பேச ஆரம்பிச்சிருவாளாம். குழலை வென்ற, புல்லாங்குழல் ஓசை தான் காதுக்கு குளிர்ச்சி தருதுன்னா இனிமே நீங்க பேசினாலும் காதுக்கு குளிர்ச்சியா இருக்குன்னு எல்லாரும் சொல்லுவாளாம். அதனால வெப்பமயமான கோபமான சுடு சொல்லை எல்லாம் தவிர்த்து குளிர்ந்த வார்த்தைகள் பேசுபவராக நாம மாறிடுவோமா. அதனால குழலை வென்ற, புல்லாங்குழலையே வென்ற குளிர் வாயினராகி, குளிர்ந்த சொல் பேசக்கூடிய வாயுடையவர்களாக ஆகி, இது மட்டும் இல்ல, சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே. சாதுனா நல்ல பக்தர்கள், ஸ்ரீ வைஷ்ணவர்கள். கோட்டினா கோஷ்டின்னு அர்த்தம். சாது கோட்டியுள், பக்தர்களுடைய கோஷ்டிக்கு நாம போனா கொல்லப்படுவாரே, ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள். நம்மளை பார்த்தா, ஓ நீங்களா வாங்கோன்னு பக்தர்கள் நம்மளை ஏற்று அங்கீகரிப்பாளாம். வாழ்க்கையில அதான் முக்கியம். அடியார்கள் கோஷ்டியில நம்மள அடியார்கள் பாக்குறான்னா, பாப்பா நீயும் எங்கள்ல ஒத்தன்னா ஏத்துட்டானா அதுக்கு மேல வாழ்க்கையில என்ன வேணும். இந்த 10 பாட்டை யார் தினந்தோறும் சொல்லின்னு வராளோ அவர்களை சாதுக்கள் பார்த்துட்டு இவன் நம்மளை சேர்ந்தவன் அவ கோஷ்டியில ஒருத்தனா சேர்த்துப்பா. அதான் சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே, சாதுக்களின் குழுவிலே எங்களில் ஒருவன் என்று அவர்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவார்கள்னு பலன் சொல்லி பூர்த்தி செய்கிறார். குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமளவாயில், குழல் முழஞ்சுகளினூடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுத புனல் தன்னை, குழல் முழவம் விளம்பும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார். குழலை வென்ற குளிர் வாயினராகிச் சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே. இந்த 4 அடிகள்லையும் குழல் குழல்னு வரும், ஆனா அதுக்கு அர்த்தம் வேற. குழல் இருண்டு சுருண்டு ஏறிய குஞ்சி கோவிந்தனுடைய கோமளவாயில், குழல் முழஞ்சுகளினூடு குமிழ்த்து கொழித்து இழிந்த அமுதப்புனல் தன்னை, குழல் முழவம் விளம்பும் புதுவைக்கோன் விட்டு சித்தன் விரித்த தமிழ் வல்லார். குழலை வென்ற குளிர் வாயினராகி சாது கோட்டியுள் கொல்லப்படுவாரே. தன்னுடைய முன் குழல்கள்லாம் சுருண்டு இருண்டு இருக்கக்கூடிய மேல் நோக்கி வளர்ந்த குஞ்சியை உடைய கோவிந்தனுடைய அழகான திருவாயில அவன் புல்லாங்குழலுடைய அந்த துவாரங்களின் வாயிலே தன்னுடைய அந்த அமுதமயமான திருவாய் அமுதமானது குமிழ்த்து அலையோடி குதித்து பாயும்படி அந்த குழல் ஊதினானே, அந்த திருவாய் அமுதம் பற்றி புல்லாங்குழலை விட இனிமையாக பாடக்கூடிய ஸ்ரீவில்லிபுத்தூரை சேர்ந்த பெரியாழ்வார் அருளி செய்த 10 பாசுரம் யார் சொல்ல வல்லவர்களோ, புல்லாங்குழலை வெல்லக்கூடிய குளிர்ச்சியான வாய் கொண்டவர்களாக ஆகி சாதுக்கள் கோட்டில நம்மவன் என்று ஏற்றுக்கொள்ளக்கூடிய பாக்கியத்தையும் அவர்கள் பெறுவார்கள். அடியேன் வழங்கும் ஆங்கில வடிவம். பெரியாழ்வார் of Srivilliputur sang 10 verses describing the nectar of the mouth of Lord Krishna, who has locks of hair which are dark and curled falling on his forehead, and hair locks that extend upwards, and
as his nectarine drops from mouth entered, danced and flowed through the holes in the flute. Vishnu Chitta described them in 10 verses. Those who chant these 10 verses sung by Vishnu Chitta, who sings sweeter than the flute, will be blessed with voice which is sweeter than flute, and they will be admitted amidst the group of devotees as their own people என்பது இதற்கான ஆங்கில வடிவம். இனி இதற்கடுத்த பதிகம் 3ஆம் பத்து 7ஆம் திருமொழி வேறொரு கோணத்தில் கண்ணனுடைய வைபவத்தை பாட போறார் பெரியாழ்வார். அது என்ன வேறொரு கோணம்னா என்ன பாருங்க, அடுத்தடுத்து வித்தியாசமான அனுபவங்கள் வரப்போறது என்னன்னு அடுத்த பகுதியில் காண்போம். பெரியாழ்வார் திருவடிகளே சரணம்.